நான் சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது செய்ய பன்னீரை க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயமும் குடமிளகாவையும் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியில் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சதும் நம்ம சாட்டே பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான பன்னீர் கிரேவி ரெடி.